ஹலோ ஆல், டுடே பீட்ரூட் பொரியல் தான் ஸ்பெஷல் இன்றைக்கி. என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா அது செய்கிற விதம் தான். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரா போட்டுக்கேன். நான் எப்போதும் போல் அந்த நம்ம செத்துறது இருக்குல்ல அதில் போடாமல் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெங்காயம்லாம் போட்டு வணக்கிறதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பீட்ரூட் அதில் போட்டு வணக்கிக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் ஏன் கருவேப்பிலை எண்ணெயில் போட மாட்டேன்னா அதோடய ஃப்ளேவரே வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எப்போதுமே இந்த பீட்ரூட் மேலே தான் போடுவேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. 4 பல் தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றாமல். ஸோ பாப்பாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காயும் பச்சை மிளகாவும் நான் கட் பண்ணி போடாமல் இப்படி போட்டு நல்லா வணக்கிட்டோன்னா அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் அது கர்ட் ரைஸு ப்ளஸ் பீட்ரூட் பொரியல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக